வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கான 35 கோடி ரூபாய் செலவில் 391 வாகனங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 3 அரசியல் படுகொலைகள் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்பதற்கு படுகொலைகள் சான்று எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பேராசிரியர்கள் விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகள் மீது கருணை காட்டக்கூடாது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை தொலைபேசியில் அழைத்த ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல். பேராசிரியர்கள் முறைகேடு விவகாரத்தில் ஆளுநரின் கண்டிப்பை தொடர்ந்து 295 பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ். அண்ணா பல்கலைக்கழகம் நடவடிக்கை. 124 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை திரும்பப் பெறலாமா என்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு ஆலோசனை. முறைகேடாக பேராசிரியர்கள் பதிவு செய்த கல்லூரிகள் குறித்து ஆலோசனை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்க திட்டம். கைதான 20 பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய சென்னை போலீசார் தீவிரம். சென்னை திருவேற்காடு அருகே தனியார் நிறுவன மேலாளர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்த நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. கேரளா, கர்நாடக மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என இந்திய வானிலை மையம் தகவல். நீலகிரியில் கனமழை காரணமாக ராட்சத மரம் விழுந்து மண் சரிவு ஏற்பட்டதில் தொட்டபெட்டா சுற்றுலா தலம் மூடல். இன்று ஒரு நாள் மட்டும் தற்காலிகமாக மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு மக்களவையில் பாராட்டு. மக்களவையின் நிகழ்வுகள் தொடங்கியதும் பாராட்டு குறிப்பை வாசித்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. கொலை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என சபாநாயகர் அப்பாவு பேட்டி. நிகழ்த்தப்படும் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதைதான் பார்க்க வேண்டும் என கருத்து. ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் காமன் சென்ஸை பயன்படுத்த வேண்டும். பொறுப்பில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுறுத்தல். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116 அடியை தாண்டியது. அணையில் 87.78 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ள நிலையில் பாசனத்திற்கு வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் 2வது நாளாக குளிக்க தடை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட வினோத திருவிழா. 2500 கிலோ ஆட்டுக்கறி சமைத்து 20,000 பேருக்கு விடிய விடிய அசைவ விருந்து. ஜெர்மனியில் பிரபல பாப் இசை பாடகியின் கச்சேரிக்கு டிக்கெட் கிடைக்காமல் வெளியிலிருந்து இசையை ரசித்த 40,000 ரசிகர்கள். ஸ்டேடியத்திற்கு அருகே இருந்த மலை முழுக்க தெரிந்த மனித தலைகள். பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 10 வரை நடைபெறும் முதல் சுற்று கலந்தாய்வில் சுமார் 27,000 மாணவர்கள் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.